சட்டமன்ற விவாதங்கள்ல திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு கோரிக்கை வச்சாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும், நேரலையா ஒளிபரப்புன்னு சொன்னாங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது நேரலையா ஒளிபரப்பு சொன்ன திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியான பிறகு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். எதிர்க்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் நாங்க கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் 38 மாவட்டத்தில் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வேலை கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் சும்மா பேரளவுக்கு வெறும் அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய இடமா இருக்கு. ஒவ்வொரு கிராமத்தில இருந்து ஒரு விவசாயி, ஒரு நெசவாளி, ஒரு மீனவ குடும்பம், இது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய வருவாயை, தன்னுடைய பிள்ளைகளை வந்து எஜுகேஷனுடைய ஃபீஸ், காலேஜ்லயும் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு வெளியே வராங்க. பெருசா பேசிக்குவாங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக கல்லூரி இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, தனியாருடைய பங்கு ரொம்ப அதிகமா நாங்க வந்து கொண்டு வந்தோம், அரசுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷன்ல இருக்கு அப்படின்னு. ஆனால் அதுல இருந்து படித்து வரக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு MBA படிச்ச 6000 ரூபாய் சம்பளம் கூட கிடைக்கிறது இல்ல. அப்ப அதுல இருந்து படித்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன இந்த அரசு கமிட்மெண்ட் கொடுத்துச்சு? தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி 28 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை உருவாக்கிட்டாங்களா? இப்படி சட்டசபையில் பேசும் பொழுது சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்பணும். முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரோ எதிர்க்கட்சியில இருந்து ஒரு கேள்வி கேட்டா நேரலையில பதில் சொல்லணும். முதல்ல லைவ்ல பதில் சொல்லணும் முதலமைச்சர். இது வரைக்கும் யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அங்க இருந்து ஒரு துண்டு சீட்டு வரும் முதலமைச்சருக்கு. அது வரைக்கும் கேமரா காமிக்க மாட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேசின உடனே அந்த துண்டு சீட்டை பார்த்து படிச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லிட்டாரு முதலமைச்சர் பெருமையா எல்லாரும் கைத்தட்டி உட்கார வச்சிருவாங்க. இப்படி ஒரு ரோபோ முதலமைச்சரை தான் சட்டசபை உருவாக்கிட்டு இருக்கு. முதல்ல எதிர்க்கட்சி தலைவர்கள் சட்டசபையை மாண்புக்கு ஏற்ற மாதிரி நேரலையில ஒருங்கிணைக்க. எப்படி இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம், பிஜேபி வந்து ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு, அங்க நடக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்துக்கு காங்கிரசுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பாக ஜனநாயகம் முடக்கப்படும் பொழுது நம்ம கேள்வி எழுப்புறோம். அது எப்படி எழுப்புறோம்? பாராளுமன்றம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது, எதிர்க்கட்சி தலைவர் கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு வந்து ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து நிப்பாட்டுறாங்க, உடனே நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதல் சட்டசபையில என்ன நடக்குதே தெரிய மாட்டேங்குது. சட்டசபைக்குள்ள போகும்போது துணை முதலமைச்சர் புகழ்றதுக்கும் முதலமைச்சர் புகழ்றது மட்டும்தான் வெளியே வருது, இல்ல அமைச்சர்கள் பேசுறது மட்டும்தான் வெளியே வருது. ஜனநாயகத்தின் பொருளா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறதை என்னைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணது கிடையாது. சோ அப்படி 30 லட்சம் பேர் இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி 17 லட்சம் பேர் இதுல பெண்கள், 13 லட்சம் பேர் ஆண்கள் இந்த வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய. ஏன்னா ஒரு வேலைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. படிச்சுட்டு வீட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்காத பொழுது எந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்குன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தன்னுடைய மகனை எடுத்தோடனே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிற முதலமைச்சருக்கு தெரியாது. ஒவ்வொரு மகனும் மகளும் ஒரு வேலை வாய்ப்புக்காக அரசு வேலைவாய்ப்பு முகாம்ல ஏறி இறங்கும் பொழுது அதோட வழி என்னன்னு தெரியாது. அதையும் மீறி படிச்சு இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதினாங்க. என்ட்ரன்ஸ் 828 போஸ்டிங், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செகண்ட் லெவல்ல எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எக்ஸாம் ரூம் போனாங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சென்டென்ஸை மாத்தி அனுப்பிச்சு விட்டு நடுவில் வந்து எக்ஸாமினேஷன் கேன்சல்ங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றுல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய மாவட்டத்தில இருந்து கிளம்பி வரும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு பஸ்ல ஏறி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம சென்னையில வந்து ஹோட்டல்ல எங்க தங்கணும்னு தெரியாம தெருவுலையும் பீச்லயும் படுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேர் எக்ஸாம் எழுதினாங்க. முதலமைச்சருக்கு தெரியுமா இல்ல அமைச்சருக்கு தெரியுமா? அப்ப இன்னைக்கு இருக்க ஒரு அரசு வேலை வாய்ப்பை கூட, ஒரு என்ட்ரன்ஸை கூட, ஒரு எக்ஸாம் எழுத வைக்க முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசு தான் இந்த திமுக அரசு.